ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப வித்தியாசமா ஆனா சூப்பர் ஹெல்த்தியா கொள்ளு வச்சு ஒரு புட்டு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? அதுக்கு ஒரு கப்பு கொள்ளை நல்லா 3ல இருந்து 4 வாட்டி கழுவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊத்திட்டு 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பா அதை ஊற வச்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கொள்ளை ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு புட்டு நல்லா சாஃப்டா வரும். இப்ப தண்ணி எல்லாம் சுத்தமா வடிச்சிட்டு கொள்ளை மட்டும் கிரைண்டர்ல சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அரைச்சிங்கன்னா நல்லா உளுந்து மாவு மாதிரி இது மாதிரி சாஃப்டா அரைஞ்சு வரும். இப்ப இந்த மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி தட்டுல எண்ணெய் தடவிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவை சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை வச்சுட்டு 15 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். கொள்ளு பருப்பு கொஞ்சம் ஹார்டா இருக்கும், அதனால கண்டிப்பா 15ல இருந்து 20 நிமிஷம் வேகறதுக்காக விட்டுடுங்க. நம்ம வேக வச்ச கொள்ளு இட்லி எல்லாத்தையும் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இது மாதிரி பொடி பொடியா பொடிச்சு விட்டுடுங்க. கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு செவந்த உடனே வர மிளகாவும் பச்சை மிளகாவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் மாவுல உப்பு சேர்க்காதனால புட்டுக்கு தேவையான மொத்த உப்பையும் இதுலதான் சேர்த்தேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இப்ப கூடவே நம்ம பொடிச்சு வச்சிருந்த கொள்ளு பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே அரை மூடி துருவின தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு கலந்து விட்டீங்கன்னா காரசாரமா ரொம்ப ஹெல்தியான புரோட்டீன் ரிச் கொள்ளு புட்டு ரெடி. இந்த சூப்பர் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பாய்.